இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் லவ் ஃபெயிலியர் அப்படின்றது சகஜமாயிருச்சு. ஆனால் அதையும் மீறி நிறைய பேர் லவ் ஃபெயிலியரில் வருத்தப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி ரொம்ப நொந்து போய் யாராவது உங்ககிட்ட வந்திருக்காங்களா? அவங்களுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கீங்களா? நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்த மாதிரி இருக்காங்க. இது வந்து நம்ம ஒரு கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நம்ம இந்த தெரப்பி அப்படிங்கிறத விட ஒரு கவுன்சிலிங் சொல்லலாம். என்னன்னா ஏமாற்றங்கள் இப்போ இருக்கக்கூடிய பசங்களுக்காகட்டும் பொண்ணுங்களுக்காகட்டும் சகிப்புத்தன்மை இல்லை எதுலேயுமே. அந்த ஏமாற்றம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுறாங்க. ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா தற்கொலையோட எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருந்தது இல்லைங்களா? இப்போ வந்து 16 வயசு குழந்தை மியூசிக் டைரக்டர் சாரோட ஒரு நம்மளுக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம்தான். பார்த்தோன்னே வந்து நம்ம ஒரு சங்கடப்படமான ஒரு விஷயமா தான் இருக்குது. இவங்களுக்கு இந்த அஸ்ட்ராலஜி இது வந்து ஜாதகத்தை பார்க்கணுன்னு கிடையாது. ஒரு ஃபேமிலி கவுன்சிலிங் பொண்ணுக்கிட்ட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலை. ஓகே, இன்றைக்கி பண்ண முடியல, நாளைக்கு பண்ண முடியல, வாரத்துக்கு ஒரு டைம் பேசுங்க, மாதத்துக்கு ஒரு டைம் உட்காந்து பேசுங்க, 4 பேர் கலந்து வந்து ஒரு கவுன்சிலிங்காக எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு பேசுறதுக்கே டைம் இல்லை. இப்போ நம்மளே இப்போ ஓட்டம் ஓடிட்டு தான் இருக்குனாக்கா தினம் மாதிரி நம்ம குழந்தைங்கிட்ட ஒரு அரை மணி நேரம் ஒரு 10 நிமிஷம் நம்ம பெட் டைம்லாச்சும் போகிறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட நம்ம பேசும்போது அவங்களுக்கான விஷயங்கள் வெளில வருது. இப்போ வந்து நான் ஹஸ்பண்ட் பேசல, ஒய்ஃப் கிட்ட எனக்கு டைமே கிடையாது அப்படிங்கும்போது இந்த மாதிரி வந்து ஒரு கவுன்சிலிங் செஷன் எடுக்கும்போது சிலது சொல்ல முடியாத விஷயங்களும் சொல்லலாம். இல்லைன்னா நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்க ஆட்கள் கிட்ட தான் நிறைய பேர் இதில் வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணுறது என்னென்னா, க்ளோஸாக இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவேன்ட்டு கிடையாது. எத்தனை பேர் சொல்லிடுவாங்க இந்த மாதிரி. அங்கே தான் என்ன வரும், உங்களுக்கு ப்ரெஸ்டீஜ் வரும், காம்படிஷன் வரும், ஈகோ வரும். ஏன்னா ஒரே லைனில் 2 பேர் ட்ராவல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படி நினச்சிடுவான், என்ன அசிங்கமாக போயிடும். அதனால் நான் அதை வந்து அவங்ககிட்ட சொல்லக்கூடாது, மறைக்கான மற்ற இடத்துல நம்ம ஜாலியாக இருக்கலாம். நம்மளுடைய நல்லது மட்டுமே அவங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம நினைக்கிறேன். கண்டிப்பாங்க. இது என்னன்னா இப்போ ஒரு 3rd பர்சன் அப்படின்னு வரும்போது அவங்கள பற்றி நம்மளுக்கு யோசனையே இருக்காது. இப்போ ஒரு கிளையண்ட் எனக்கு வரானா அவன் மேலே எனக்கு என்ன ஈகோ இருக்க போகுது, என்ன பொறாமல் இருக்க போகுது, அவங்களுக்கு என்கிட்ட என்ன இருக்க போகுது, ரெசிப்ரோகேஷன் ஒன்றுமே கிடையாது. அப்போ அந்த இடத்துல என்ன மனம் விட்டு பேசுவாங்க. நிறைய பேர் இப்போ வந்து அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் வரவங்க வந்து அப்படியே ஒரு ஃபேமிலி கவுன்சிலிங் அந்த இடத்துல மாறும். ஏன்னா அங்கேயே 2 பேருக்கு ஒரு வாக்குவாதம் வரும். பார்த்தியா நான் நினச்சேன்ல அதே மாதிரி சொல்கிறாங்க பார்த்தியா அப்படின்னு அவங்க சொல்ல, இவங்க வந்துட்டு இப்போ நினைக்கவே இல்லை, நீங்கள் இதெல்லாம் என்கிட்ட சொல்கிறதே கிடையாது அங்கே பேச. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அது ஒரு கவுன்சிலிங்காக எடுத்துக்கலாம். இப்போ மேம் நீங்கள் 2 பேருமே ஒன்றா உட்கார வச்சு கவுன்சிலிங் பண்ணுவீங்களா? கவுன்சிலிங் பண்ணலாம். ஏன்னா எனக்கு வந்து அந்த ஒரு லீகல் பேக்ரவுண்ட் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் அப்படின்னு செஷன் வந்து ஃபேமிலியில் தான் பண்ணேன். ஸோ 2 பேர்த்துக்கு இருக்கக்கூடிய அந்த மியூச்சுவாலிட்டி அதில் வந்து நம்ம அந்த கவுன்சிலிங் கொடுக்குறது 2 பேர்த்துக்கும் அந்த புரிதல் உண்டாக்குறது அப்படிங்கிறதாங்க இப்போ கவுன்சிலிங். உங்களை பற்றி நான் புரிஞ்சுக்கணும், என்னை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும், அப்போ பிரச்சனைகள் வராது. அந்த வகையில் இந்த ஃபேமிலி கவுன்சிலிங் பசங்களோட சரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சரி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது.